என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னால் நாவல் பகுதி 6. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். செழியன் அவன் தங்கி இருக்கும் வீட்டை எட்டிய பிறகும் கயலும் அவள் அனுபவிக்கும் நரக வாழ்க்கையும் அவனை அனலில் விழுந்த புழுவாக துடிக்க வைத்தது. கயலை எப்படி அந்த நரகத்தில் இருந்து நிரந்தரமாக காப்பாற்றுவது என்று யோசித்தாலும் அவனுக்கு விடை கிடைக்கவில்லை. ஏலகிரியில் 2 மாதங்கள் தங்கி இருக்கவும் அவனுக்கு இப்போது பிடிக்கவில்லை. கயல் 1 வாரத்தில் திரும்பி பிரான்ஸ் சென்று விடுவதாக அல்லவா கூறினாள். தன்னால் அவளை காப்பாற்ற முடியாமல் போனால் கூட தான் செழியன் என்று அவள் அறிந்த பிறகு தன்னை காணும் போது அவள் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமானால் உடனே பிரான்சுக்கு திரும்புவதுதானே நல்லது என்று அவன் மனம் நினைக்கிறது. மறுநாள் செழியன் காட்டிற்கு செல்லும் போது ஒரு எதிர்பார்ப்போடுதான் சென்றான். ஆனால் கயல் இன்று வரவில்லை. தோழியின் திருமணம் என்று அல்லவா கூறினாள், அதுவும் சென்னையில். அப்படி என்றால் சென்னைக்கு திரும்பி இருக்கதான் வாய்ப்பு அதிகம். 1 வாரம் கழித்து செழியன் பிரான்ஸ் திரும்ப முடிவு செய்து டிக்கெட்டும் புக் செய்தான். சென்னையிலிருந்து தான் புறப்படுகிறான். அவன் புறப்படும் நாளும் வந்துவிட்டது. சென்னை விமான நிலையத்தை எட்டும் போது கூட இந்த விமானத்தில் கயலும் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அவன் மனம் கூறியது. எதிர்பார்ப்போடுதான் அந்த விமானத்திற்குள் ஏறினான். ஆனால் விமானத்தில் கயல் இல்லை. பிரான்சும் வந்து சேர்ந்தாகிவிட்டது. அவன் வீட்டை எட்டும் முன் அவனது அக்கா பூங்குழலியிடம் இருந்து அழைப்பு. சொல்லுக்கா என்றான். டேய், நீ இப்ப எங்கடா இருக்க? ஏங்கா, உன்னுடைய முன்னாள் மனைவிய இப்பதான் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன். நீ அவளுக்கு பயந்து ஊரை விட்டே ஓடிட்டேன்னு சொன்னான். அவளுக்கு பயந்து நான் ஏங்கா ஊரை விட்டு போகணும்? அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் பிரான்ஸ்ல தான் இருக்கேன். பிளாட்ட மாத்திட்டியா என்ன? உன்னை அங்க காணும்னு சொன்னாலே. இல்லக்கா, நான் இங்கதான் இருக்கேன், இதே பிளாட்ல தான் இருக்கேன். கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு சும்மா அப்படியே ஊர் சுத்த கிளம்பிட்டேன். ஆமா, இப்ப எங்க இருக்க? பிளாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்கா. சரிடா, நான் நாளைக்கு வரேன். ஓகேக்கா. அழைப்பை துண்டித்தவன், இவளுக்கு என்னதான் பிரச்சனை? அதுதான் விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு போயிட்டால, இது எதுக்கு உயிரை வாங்கிட்டு இருக்கா? தனக்கு தானே கேட்டுக்கொண்டான். பிளாட்டை எட்டியாகிவிட்டது. குளித்து விட்டு வந்தவன் கயலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெளியே புறப்பட்டு விட்டான். கார் பார்க்கிங்கை எட்டி காரை பார்க்கும் போது அதில் தூசி படிந்திருக்கிறது. அதை அவன் சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அந்த கார் அங்கு வந்து நின்றது. காரை திறந்து கொண்டு நந்தனா தான் முதலில் இறங்கினாள். அவள் பின்னாலேயே அவளது கணவனும் இறங்குகிறான். இருவரும் அவனை கவனிக்கவில்லை. சரியாக ஒரு காரின் மறைவில் தான் செழியன் நிற்கிறான். அவன் கார் அங்குதான் இருக்கிறது. அவன் காரை சுத்தம் செய்வதிலேயே கவனமாக இருந்தான். ஏய் நந்தனா, கோபமாக அழைக்கிறான் நந்தனா கணவர். என்ன? உன்னுடைய புருஷன் இருக்கிற இடத்தை தேடுறேன், அவன் இருக்கிற பிளாட்டுக்கு குடி போகணும், அவனை கடுப்பேத்த போற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன கடுப்பேத்திட்டு இருக்க? கல்யாணம் ஆன புதுசுல ஏதோ நீ சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா நீ ஓவர ஆட்டம் போடுற. இங்க பாரு, நான் ஒண்ணும் உன்னுடைய புருஷன் செழியன் கிடையாது. அவன்கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி என்கிட்ட வச்சுக்கிட்ட அப்படியே வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். ஒழுங்கு மரியாதையா எனக்கு மட்டும் மனைவியா இரு. செழியன் உறவே வேண்டான்னு சொல்லிட்டு தானடி அவனை விவாகரத்து பண்ணிட்டு என்ன கட்டிக்கிட்ட? இப்போ அவன் எங்க போனா, என்ன பண்றான், அவன் ஏதாவது சாப்பிட்டானா இல்லையானு எப்பவும் அவனை பத்தியே ஆராய்ச்சி. அவன் எங்க போய் தொலைஞ்சா உனக்கு என்னடி? அங்க சூப்பர் மார்க்கெட்ல என்னன்னு பார்த்தா அவனுடைய அக்கா கிட்ட வம்புக்கு போற. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு போன் பண்ற, இவனுக்கு போன் பண்ற, அவளை கூப்பிடுற, இவளை கூப்பிடுற. அவனை அங்க பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா, அங்க இருக்கானா, இங்க இருக்கானான்னு வந்து சேர்ற வரைக்கும் போன் மேல போன் போட்டு யார்கிட்டயோ விசாரிச்சுட்டு இருக்க. நீ என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? தேவையில்லாம என்ன கடுப்பேத்தி உன்னுடைய முகரக்கட்டைய நீயே உடைச்சுக்காத சொல்லிட்டேன் என்று கூற, நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். 2 நாளா நீ வேற யாரோ மாதிரி நடந்துக்கிற. இத்தனை நாள் என்கிட்ட நல்லபடியா தானே நடந்துகிட்ட. அதெல்லாம் வெறும் நடிப்பா? நல்லவ மாதிரி நடிச்சியா? நடிச்சேனா அப்படியே ஓங்கி ஒண்ணு விட்ட செவிடு பேந்துடும். எவண்டி தன்னுடைய பொண்டாட்டி 24 மணி நேரமும் வேற ஒருத்தனை பத்தி பேசிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறத விரும்புவான்? ஏன் அந்த செழியன் விரும்புவானா? அவன் வேண்டான்னு தானடி அவனை விட்டுட்டு வந்து என்ன கட்டிக்கிட்ட? முன்னாடி உன்னுடைய அழக பார்த்து உங்க அப்பங்கிட்ட நான் பொண்ணு கேட்டது உண்மை. நீயும் பிரான்ஸ்ல இருக்க, கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ஒன்னா இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் பொண்ணு கேட்டேன். நல்ல வேலை சம்பளம் எல்லாம் சொல்லி உங்க அப்பன் கேள்விப்பட்டதும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறா, எதுக்கும் அவகிட்ட பேசி பாக்குறேன், அவ ஓகே சொன்னா உனக்கே என் பொண்ணை கட்டி கொடுக்கறேன், நான் கூட உங்க வீட்டுக்கு வந்து பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கிடையில தான் ஒருத்தனை காதலிக்கிறேன்னு குண்டை தூக்கி போட்டுட்டா அப்படின்னு சொன்ன உங்க அப்பன் உன்கிட்ட பேசிட்டு
அவ ஒத்துக்கல அப்படின்னு சொன்னான். ஆனாலும் உன் மேல இருந்த ஆசை எனக்கு போகல. உன்னை கட்டிக்க முடியலையேன்ற ஒரு ஏக்கத்தோடயே நான் இருக்கும் போதுதான் உனக்கு விவாகரத்தும் ஆச்சு. உங்க அப்பனும் எனக்கு போன் போட்டு நீ என் பொண்ணு கட்டிக்கிறியான்னு கேட்டா நானும் ஓகே சொல்லிட்டேன். அதுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. கம்முன்னு இருக்காம ஏதோ அவனை பழிவாங்க மட்டும் என்ன கட்டிக்கிட்ட மாதிரி எப்ப பாரு அவனை பத்தியே பேசிட்டு என்ன கடுப்பேத்திட்டு இருக்க. செகண்ட் ஹேண்டான உன்னை நான் கட்டிக்கிட்டதே பெரிய விஷயம். ஆனா நீ கம்முன்னு இருக்காம என்ன கடுப்பேத்திட்டே இருக்க. அவனை விட்டுட்டு வர விருப்பம் இல்லைன்னா அவன் கூடவே இருந்திருக்கலாம்ல. ஆமா, அவனை விட்டுட்டு வர எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இருக்கலதான். அவன் என்ன கண்டுக்காம இருந்ததால அந்த கோபத்துலதான் விவாகரத்து பண்ணிக்கலான்னு அவன்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் சரின்னு சொல்லிட்டான். கோபம் இன்னும் அதிகமாச்சு. அவனை பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் விவாகரத்து வாங்கிக்கிட்டேன். விவாகரத்து வாங்குனதும் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டது கூட அவனை கடுப்பேத்தணும், அவனை பழி வாங்கணும்ன்றதுக்காக மட்டும்தான். என்னுடைய அழகுல மயங்கிதான செகண்டா இருந்தும் என்ன கட்டிக்கிட்ட. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, அவள் கோபமாக கூற ஓங்கி அவளை அறைந்தவன், என்னது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதா? ஒழுங்கு மரியாதையா என் கூட இருக்கிறதா இருந்தா இருடி, இல்ல போயிட்டே இரு. உலகத்துல நீ மட்டும் தானடி அழகி, இல்ல நீ மட்டும்தான் பொண்ணா? நீ போனா 1000 பேர் வருவாளுங்க என்று கூறியவன் கோபமாக பிளாட்டை நோக்கி நடக்க கன்னத்தை பிடித்துக் கொண்டவள் அப்போதுதான் காரின் தூசியை துடைத்துக் கொண்டிருக்கும் செழியனை கண்டாள். அவள் தலை அவளையும் அறியாமல் தொங்கி போக அங்கிருந்து அவள் வேகமாக நடந்தகன்றாள். சில ஜென்மங்கள் வேணும்னே பிரச்சனையை வாங்கி தலையில வச்சுக்குதுங்க. சில பேர் தெரியாம போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. கயல் மாதிரி முணுமுணுத்தவன் காரில் ஏறி அமர்ந்தான். கார் அங்கிருந்து நகர்ந்தது. நேராக கயல் வேலை பார்க்கும் மருத்துவமனைக்கு வந்தவன் கயலை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே டோக்கன் எடுத்து அவள் அறைவாசலில் காத்திருந்தான். 2 பேர் அவனுக்கு முன் இருக்கிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு அவன் எழுந்து சென்றான். அன்று போலவே புன்னகையோடு அமர்ந்திருந்தாலும் அன்றைய மகிழ்ச்சி அவள் முகத்தில் இன்று இருக்கவில்லை. ஆனால் செழியனை கண்டதும் முகம் மலர்ந்தவள், நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டாள். இன்னைக்குதான். ஆமா, நீ எப்ப வந்த? நான் நேத்தே வந்துட்டேன். ஃப்ரெண்டு கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அதெல்லாம் முடிஞ்சது. சரி, உங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கு இல்ல கயல், மனசுக்கு தான் பிரச்சனை. உன்கிட்ட பேசணும். நீ எப்ப ஃப்ரீ ஆகுற? இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல ஃப்ரீ ஆயிடுவேன். நாம ஏலகிரியில சந்திச்சும் கூட நீ உன்னுடைய நம்பரை தராமலே போயிட்ட. நீங்க கேட்கவே இல்லையே. உண்மைதான், குகைகளை கூட நீ எனக்கு காட்டலையே. இல்ல, நான் மறுநாள் அங்கிருந்து கிளம்பிட்டேன். அது பரவாயில்ல, நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டேன். ஒரு குகையில கல்லால செழியன் கயல்னு எழுதி இருந்ததையும் பார்த்தேன். அது கண்டிப்பா நீதான் எழுதியிருப்ப. செழியன் அது 2 வருஷம் முன்னாடி எழுதினது. அதை நீங்க பார்க்க மாட்டீங்களா, என்ன தேடி வரமாட்டீங்களான்ற ஒரு ஆசையில எழுதினது. அவன் பதில் சொல்லவில்லை. சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன். முதல்ல உன்னுடைய நம்பரை கொடு. அவள் எண்ணை கூற அதை சேவ் செய்து வைத்துக் கொண்டவன் அவளை அழைத்தான். என்னுடைய நம்பர் அதுதான், சேவ் பண்ணி வச்சுக்க. எப்ப வேணும்னாலும் என்ன தேவைனாலும் நேரம் காலம் பார்க்காம என்ன நீ கூப்பிடலாம். ஓடி வந்துடுறேன். உங்க மனைவி சும்மா இருப்பாங்களா? தேவையில்லாம உங்க குடும்பத்துல நான் ஒரு புது குழப்பத்தை உருவாக்கணுமா? அத பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தப்பான எண்ணத்தோட நாம 2 பேரும் எதையும் செய்யல. அப்புறம் யாருக்காக நம்ம பயப்படணும் என்று கூறியவன் எழுந்து வெளியே சென்று விட்டான். வேலை நேரம் முடிந்து வெளியே வந்த கயல் செழியனை காணும் முன் அவளை தேடி வந்து கொண்டிருந்த அவளது கணவன் ரஞ்சித்தை கண்டு அதிர்ந்து நின்றாள். அதை கண்ட செழியன் அவள் விழிகள் பதிந்து கிடக்கும் அந்த திசையை நோக்கி தன் விழிகளை திருப்பினான். ரஞ்சித் ஒரு விஷம சிரிப்போடு அவளை நெருங்குகிறான். அவள் அருகில் வந்தவன் அவளை சுற்றி வளைத்தபடியே, வா வீட்டுக்கு போலாம். நான் இன்னைக்கு வருவேன்னு தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் லீவு போடல? 1 மாசம் கழிச்சு உன்னை பார்க்க ஆசையா ஓடோடி வர்ற புருஷனை இப்படிதான் ஏமாத்துவியா? என்னதான் நான் சுவாதி கூட போயிருந்தாலும் உன்கிட்ட கிடைக்கிற போத கிக்கு அவகிட்ட கிடைக்கிறதே இல்ல. வா போலாம் என்று அழைக்க கயலின் விழிகளில் பீதி. செழியனுக்கோ கோபம் கொப்பளித்துக் கொண்டு வந்தது. ஆனால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் அல்லவா அவன் இருக்கிறான். இப்போதுதான் தான் அன்று கயலை சந்தித்த போது அவள் முகத்தில் தெரிந்த ஆனந்தத்தின் காரணம் அவனுக்கு புரிந்தது. அவனது யூகம் சரியாக இருந்தால் அவளது கணவன் அன்றுதான் அவளுக்கு சுதந்திரம் கொடுத்து சென்ற நாளாக இருந்திருக்கும். இன்று அவள் முகத்தில் தெரிந்த வேதனை, சோகம், அதன் காரணமும் அவனுக்கு இப்போதுதான் புரிகிறது. அவள் கணவன் இன்று திரும்பி வருவான் என்ற வேதனை. கயலின் அந்தரங்க வீடியோ அவன் கைவசம் இருக்கும் வரை பொறுமையாக தான் இருக்க வேண்டும் என்று மூளை சொன்னாலும் அவள் விழிகளில் பிரதிபலிக்கும் பீதி அவன் மனதை பதற வைக்கிறதே. எப்படி அவளை காப்பாற்றுவது? சட்டென்று அவன் மனதில் ஒரு யோசனை உதிக்க கோபமாக எழுந்து வந்த செழியன், டாக்டர் கயல், நீங்க என்னுடைய மனைவிக்கு என்ன மெடிசன் கொடுத்தீங்க?
வீட்டுக்கு போற வழியில அவளுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். அவளை டாக்டர் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை சும்மா விடவே மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்து என்ன மெடிசின் குடுத்தீங்கன்னு இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் கிட்ட சொல்லுங்க. இல்ல நான் போலீஸுக்கு போக வேண்டியதா இருக்கும். நீங்க காலம் ஃபுல்லா ஜெயிலே இருக்க வேண்டியதா இருக்கும். போற வழியில என்னுடைய மனைவிய வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனது நல்லதா போச்சு. இல்லன்னா என் மனைவி உயிரே போயிருக்கும். வாங்க என் கூட. செழியன் பேசிக் கொண்டிருக்கும் போதே கயலை சுற்றி வளைத்திருந்த ரஞ்சித்தின் கரம் சட்டென்று விலகி சென்றது. பிரச்சனை பெரிதாக இருக்கும் என்று யூகித்தவன், ஓகே டாக்டர் கயல், நீங்க போய் அது என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அப்போதுதான் கயலுக்கு உயிரை திரும்பியது. தேங்க்யூ செழியன், சரி நீ வா என்றவன் அவளை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். நேராக அவனது பிளாட்டுக்கு தான் வந்தான். இதுதான் உங்க பிளாட்டா? ஆமா. உங்க மனைவி எங்க காணோம்? ஓ, ஆபீஸ் போயிருக்காங்க போல. ஆமா. அவனோடு இருக்கும் போது கூட கயலின் விழிகளில் ஒரு பீதி, ஒரு பதற்றம். அதை கண்டவன், என்னாச்சு கயல், இப்பவும் ஏன் டென்ஷனாவே இருக்க? செழியன், இன்னைக்கு நீங்க ரஞ்சித் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. தினமும் இதே மாதிரி என்ன காப்பாத்த உங்களால முடியுமா? நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, நிரந்தரமா உன்னை காப்பாத்த முடிவு செஞ்சுட்டேன். புரியாமல் அவனை பார்த்தவள், அது எப்படி என்று கேட்டாள். தன் திட்டத்தை அவன் கூற, சூப்பர், ஆனா இது நடக்குமா? அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட்டா என்னுடைய வீடியோஸ் எல்லாம் லீக் ஆயிடும். நீ பயப்படாத கயல், அவனுக்கு எந்த சந்தேகமும் வராது. நான் உண்மையான போலீஸுக்கு தகவல் கொடுத்திருப்பேன். ஆனா அதுல கூட பெரிய ரிஸ்க் இருக்கு. உன்னுடைய வீடியோஸ போலீஸ் அதிகாரிகள் பாப்பாங்க. எல்லா போலீஸ் அதிகாரிகளும் நியாயமானவங்களா உண்மையானவங்களா இருப்பாங்கன்னு நம்மளால நம்ப முடியாது. அந்த வீடியோஸ்ல ஏதாவது சிலத அவங்களும் சேவ் பண்ணி வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கதான் என்னுடைய போலீஸ் நண்பன் உதவியோட இந்த நாடகத்தை நடத்த போறேன். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீ இங்கேயே இரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உனக்கு போன் பண்றேன். இது செழியன், உங்க மனைவி வந்தா? இல்ல, அவ இங்க இல்ல, ஒரு பிசினஸ் டூர் போயிருக்கா. வர ஒரு வாரம் ஆகும். ஓ அப்படியா, சரி, நான் இங்க இருக்கேன், நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுங்க. ஓகே, வந்துடுறேன், பயப்படாம இரு என்று கூறியவன் அங்கிருந்து புறப்பட்டான். பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.